வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவா தோசை. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ரவா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம ஸ்டைலில் ரவா தோசை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இப்போ நம்ம வந்துட்டு ரவா தோசைக்கான பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ரவா தோசைக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு ரவா இருக்குதுன்னா அதே மாதிரி ஒரு கப்பு ரைஸ் ஃப்ளாரு, ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் மேலே ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதை முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு, மிளகு கொஞ்சம், ஜீரகம், சாப் பண்ண ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட், சும்மா கொஞ்சோண்டு க்ரீன் பீஸ், முந்திரி பருப்பு கொஞ்சம், தனியாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ இதில் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். எல்லார் வீட்லேயும் வந்து ரெகுலராகவே இந்த அரிசி மாவு மைதா இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம தோசை அரைக்கணும்னா அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஓவர் நைட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. பட் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். மோரோவர் இதில் நாம் பயன்படுத்துகிற அத்தனை இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணியாக வாட்டரியாக வந்துட்டு இந்த பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கட்டும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது உங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு அந்த பேட்டர்ன் ஆஃப் மிக்சிங் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளார் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டி வராது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 3 மாவு மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தேவையானதை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இந்த டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்து வச்சுருவோம். இதிலே வந்துட்டு தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இந்த பேனில் சூடாக வச்சு வச்சுருக்கிறேன், அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இதில் வந்து மாற்றிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஸ்லோ ஃபயரில் நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிற ஆயில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு சைடுமே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக இறங்கிடும். பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நல்ல ஸ்லோ ஃபயரில் கிறிஸ்பியாக விடுங்க. டைம் எடுக்கும். ரவா தோசை கொஞ்சம் டிலே ஆகும். எங்களுக்கு வந்துட்டு கெஸ்ட்டு ஆர்டர் பண்ண வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ரவா தோசை ஆர்டர் எடுத்தோம்னாலே ஒரு ரெகுலர் தோசை ஒரு 20 தோசை போட்டுருவோம். ஆனால் ஒரு ரவா தோசை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஸ்லோ ஃபயரில் கிறிஸ்பினஸுக்காக ஸ்லோ ஃபயரில் கல் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கும். அந்த டைமில் நாங்கள் வந்து மற்ற தோசை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ரவா தோசைனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகும். முன்னாடியே சொல்லிடுவோம், ரவா தோசைன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், 15 மினிட்ஸ் டிலே ஆகும். பரவாயில்ல எனக்கு கண்டிப்பாக ரவா தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த ரவா தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, பொறுமையாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்குற ஒரு தோசை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தோசை வந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் வந்து இந்த கலர் வேணும்னா நீங்கள் ஸ்லோ ஃபயரில் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும்.
சாப்பிடும்போது உடைச்சிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. ரவா தோசை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அதை ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். என்னங்க ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபுட் டேஸ்டி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.